Welcome to Glow Tide Fairy Tales. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை கொரியா நாட்டுல இருக்க அழகான ராஸ்பெரி பொண்ணோட கதை. வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஒரு அழகான கொரிய கிராமத்தில் சோயா என்ற சிறுமி இருந்தாள். அவளின் கன்னங்கள் ராஸ்பெரி பழம் போல சிவப்பாக இருக்கும். அதனால அவளை ராஸ்பெரி பெண் என்று எல்லாரும் சொன்னாங்க. அவள் எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பாள். கிராம மக்களுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். சோயாவின் வீட்டைச் சுற்றி பெரிய ராஸ்பெரி தோட்டம் இருந்தது. ஒவ்வொரு காலையிலும் அவள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவாள். பறவைகளும் அணில்களும் அவளுடன் நண்பர்களாக இருந்தன. அந்த தோட்டம் ஒரு மந்திர உலகம் போல இருந்தது. பழங்கள் பறிக்க அணில்களும் பறவைகளும் கூட அவளுக்கு உதவி செய்யும். சோயா அவள் பாட்டியுடன் ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்தாள். பாட்டியால் எல்லா வேலையையும் செய்ய முடியாது, எளிதில் சோர்வடைந்து விடுவார். எனவே அவள் பாட்டிக்கு உதவி செய்வாள். அவர்கள் வறுமையால் ராஸ்பெர்ரி பழத்தையே தினமும் உணவாக ஜாம், ஜூஸ் மற்றும் பழம் என வெவ்வேறாக சாப்பிடுவார்கள். ஒரு நாள் தோட்டத்தின் நடுவே ஒரு கோல்டன் பட்டர்ஃபிளை வந்தது. அது சாதாரண பட்டர்ஃபிளை அல்ல. மின்னும் ஒளியுடன் சோயாவை சுற்றி பறந்தது. என்னை பின்தொடர் என்று அது சொல்வது போல இருந்தது. சோயா அதைத் தொடர்ந்தாள். பட்டாம்பூச்சி அவளை காட்டின் ஆழத்திற்கு கொண்டு சென்றது. அங்கு யாரும் பார்த்திராத ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தில் வெள்ளி நிற ராஸ்பெரி பழங்கள் தொங்கின. அவை நட்சத்திரம் போல ஜொலித்தன. சோயாவின் கண்கள் வியப்பால் பெரிதானது. திடீரென்று ஒரு மென்மையான குரல் கேட்டது. அன்பான சிறுமியே, இந்த தோட்டத்தை காப்பாற்று என்று ஒரு தேவதை பேசினாள். சோயா சுற்றி பார்த்தாள். ஆனால் தேவதையை காண முடியவில்லை. பின் தேவதை வந்து ஒரு மந்திர விதையை சோயாவிடம் கொடுத்தாள். இதனை அன்புடன் வளர்த்தால் அதிசயம் நடக்கும் என்றாள். சோயா விதையை பாதுகாப்பாக எடுத்துச் சென்றாள். அதை தனது தோட்டத்தில் நட்டாள். ஒவ்வொரு நாளும் அன்புடன் கவனித்தாள். சில நாட்களில் விதை முளைத்தது. ஆனால் அது சாதாரண செடி இல்லை. அதன் இலைகள் மரகதம் போல பச்சையாக இருந்தன. இரவில் அது ஒளி வீசியது. கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டனர். ஒரு இரவு பலத்த புயல் வீசியது. மழை கிராமத்தை மூழ்கடிக்கத் தொடங்கியது. சோயா தனது மந்திர செடியை காப்பாற்ற ஓடினாள். அவள் துணிச்சலை பார்த்து அனைவரும் வியந்தனர். புயலும் மெதுவாக அடங்கியது. அடுத்த நாள் செடியில் முதல் பழம் தோன்றியது. அது வைரம் போல மின்னியது. சோயா அதை பறித்தாள். ஆனால் சாப்பிடவில்லை. முதலில் அவளுடைய பாட்டிக்கு கொடுத்தாள். அவளின் நல்ல மனதை அனைவரும் பாராட்டினர். அந்த பழத்தை சாப்பிட்ட பாட்டி மகிழ்ச்சியடைந்தார். அவளின் உடல் நலம் மேம்பட்டது. இந்த செய்தி கிராமம் முழுவதும் பரவியது. எல்லோரும் சோயாவை வாழ்த்தினர். கிராமத்திற்கு வெளியே இருந்த பேராசைக்கார வியாபாரி இதை கேட்டான். அவன் மந்திர பழத்தை திருட நினைத்தான். அதனால் ஒரு இரவு தோட்டத்திற்குள் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் நுழைந்தான். ஆனால் அந்த ராஸ்பெர்ரி செடியின் மந்திர ஒளி அவனை தடுத்தது. அவன் பயந்து ஓடிவிட்டான். சோயா தேவதையின் எச்சரிக்கையை நினைத்தாள். அவள் தோட்டத்தை மேலும் பாதுகாத்தாள். பறவைகளும் விலங்குகளும் உதவின. அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட்டனர். அது உண்மையான நட்பின் சக்தி. ஒரு நாள் ஒரு காயமடைந்த மான் வந்தது. சோயா அதை அன்புடன் பராமரித்தாள். சோயா அந்த மானிற்கு மேஜிக்கல் ராஸ்பெர்ரி பழத்தை தந்தாள். உடனே அது குணமாகியது. அது அவளுக்கு நன்றி கூறியது போல தலையாட்டியது. பிறகு காட்டிற்கு திரும்பியது. அன்று இரவு தேவதை மீண்டும் தோன்றினாள். உன் கருணை மிகவும் அருமை என்றாள். சோயாவுக்கு ஒரு வெள்ளி மாலை பரிசளித்தாள். அது மந்திர சக்தி கொண்டது. சோயா மகிழ்ச்சியடைந்தாள். இருவரும் அன்பாக அணைத்துக் கொண்டனர். சில நாட்களுக்கு பின் கிராமத்தில் வறட்சி ஏற்பட்டது. கிணறுகளில் தண்ணீர் குறைந்தது. மக்கள் கவலையில் மூழ்கினர். சோயா உதவ வழி தேடினாள். அவளின் இதயம் அனைவருக்காக துடித்தது. அவள் மந்திர மரத்திடம் வேண்டினாள். உடனே அதன் வேர்களிலிருந்து நீர் பொங்கியது. ஒரு சிறிய ஓடை உருவானது. கிராம மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர். சோயாவை நாயகியாக கொண்டாடினர். அடுத்த நாளே அந்த பேராசைக்கார வியாபாரி மீண்டும் வந்தான். இந்த முறை மரத்தை வெட்ட முயன்றான். அப்போது 1000 பட்டாம்பூச்சிகள் தோன்றின. அவை மரத்தை பாதுகாத்தன. இதனால் அவன் தனது தவறை உணர ஆரம்பித்தான். சோயாவின் நல்ல மனதை பார்த்தான். அவளிடம் மன்னிப்பு கேட்டான். சோயா உடனே மன்னித்தாள்.
அனைவரும் மகிழ்ந்தனர். கிராமத்தில் பெரிய திருவிழா நடந்தது. ராஸ்பெரி பழங்களால் அலங்காரம் செய்தனர். இசையும் நடனமும் நிறைந்தது. சோயா அனைவருடனும் கொண்டாடினாள். அந்த நாள் மறக்க முடியாததாக இருந்தது. இரவில் வானத்தில் வண்ண ஒளிகள் தோன்றின. அவை தேவதையின் ஆசீர்வாதம். குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் கைத்தட்டினர். மந்திர மரம் இன்னும் உயரமாக வளர்ந்தது. அதன் கிளைகள் மேகங்களை தொட்டன. பறவைகள் அங்கே கூடு கட்டின. காடு உயிரோட்டமாக மாறியது. அனைவரும் அதனை நேசித்தனர். சோயா தினமும் உதவி தேவைப்படுபவர்களை சந்தித்தாள். யாரையும் வெறுத்ததில்லை. அன்பு மற்றும் கருணை மட்டுமே அவளின் ஆயுதம். அவளின் பெயர் தொலைதூரம் வரை பரவியது. ஒரு நாள் ஒரு சிறிய குழந்தை வழி தவறியது. சோயா அதை பாதுகாப்பாக வீட்டிற்கு அழைத்துச் சென்றாள். பெற்றோர் மகிழ்ச்சியுடன் நன்றி கூறினர். ஒரு மாலை சூரிய அஸ்தமனத்தை பார்த்துக் கொண்டிருந்தாள். அப்போது 1000 பட்டாம்பூச்சிகள் சுற்றி வந்தன. அவை வானத்தை வண்ணமயமாக மாற்றின. அது தேவதையின் நன்றி பரிசு. கிராம மக்கள் அனைவரும் சோயாவிற்கு அன்பின் ராணி என்ற பட்டம் வழங்கினர். அவள் பணிவுடன் சிரித்தாள். ராஸ்பெரி பெண் சோயாவின் கதை தலைமுறைகள் முழுவதும் சொல்லப்பட்டது. அன்பும் கருணையும் இருந்தால் அதிசயங்கள் நடக்கும் என்று அனைவரும் கற்றுக்கொண்டனர். சோயாவின் பெயர் நட்சத்திரம் போல பிரகாசித்தது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்னா ஸ்டோரி. குழந்தைகளுக்கு பிடித்த ப்ளூபெர்ரி அண்ட் ஸ்ட்ராபெர்ரி பழங்களோட ஸ்டோரி. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு மிகப்பெரிய ப்ளூபெர்ரி தோட்டம் இருந்தது. அங்கு ஆயிரக்கணக்கான ப்ளூபெர்ரி செடிகள் நீலமுத்துக்களைப் போல ஜொலித்தன. அந்த தோட்டத்தின் ஓரத்தில் மட்டும் ஒரு சிறிய ஸ்ட்ராபெர்ரி செடி வளர்ந்தது. அதன் சிவப்பு பழங்கள் மிகவும் அழகாக இருந்தன. ஆனால் அது மிகவும் தனிமையாக உணர்ந்தது. நான் ஏன் ப்ளூபெர்ரி இல்லை என்று ஸ்ட்ராபெர்ரி வருந்தியது. சுற்றிலும் எல்லோரும் ஒரே மாதிரி இருந்தனர். தான் மட்டும் வேறுபட்டதாக தோன்றியது. காற்று மெதுவாக அதை தழுவியது. ஆனால் அதன் மனம் அமைதியடையவில்லை. ஒவ்வொரு காலையிலும் ப்ளூபெர்ரிகள் மகிழ்ச்சியாக பேசின. அவர்கள் ஒன்றாக பாடியும் சிரித்தும் இருந்தனர். அதை பார்த்த ஸ்ட்ராபெர்ரியின் மனம் சோகமானது. எனக்கும் நண்பர்கள் வேண்டும் என்றது. அதன் இலைகளில் கண்ணீர் துளிகள் மின்னின. ஒரு நாள் ஒரு வண்ணத்துப் பூச்சி அங்கே வந்தது. அது ஸ்ட்ராபெர்ரியின் அருகில் அமர்ந்தது. நீ ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டது. ஸ்ட்ராபெர்ரி தனது மனக்கவலையை சொன்னது. வண்ணத்துப் பூச்சி அமைதியாக கேட்டது. வேறுபட்டிருப்பது தவறல்ல என்றது வண்ணத்துப் பூச்சி. ஆனால் ஸ்ட்ராபெர்ரி அதை நம்பவில்லை. அது இன்னும் மனம் உடைந்தபடி இருந்தது. மாலைக்காற்று மெதுவாக வீசியது. தோட்டம் பொன்னிறமாக மாறியது. அன்று இரவு முழு நிலவு தோன்றியது. நிலவொளி தோட்டத்தை வெள்ளி உலகமாக மாற்றியது. ஸ்ட்ராபெர்ரி வானத்தை பார்த்தது. எனக்கு ஒரு அதிசயம் வேண்டும் என்றது. அதன் ஆசை காற்றில் கலந்தது. திடீரென ஒரு சிறிய தேவதை தோன்றினாள். அவளது சிறகுகள் வைரம் போல் மின்னின. அவள் ஸ்ட்ராபெர்ரியின் முன் புன்னகைத்தாள். உன் மனதில் என்ன சோகம் என்று கேட்டாள். ஸ்ட்ராபெர்ரி அனைத்தையும் கூறியது. தேவதை ஒரு மந்திர நட்சத்திரத்தை காட்டினாள். உன் உண்மையான மதிப்பை விரைவில் அறிந்து கொள்வாய் என்றாள். அதன்பின் ஒளியாக மறைந்தாள். ஸ்ட்ராபெர்ரி குழப்பமாக இருந்தது. ஆனால் சிறிய நம்பிக்கை பிறந்தது. அடுத்த நாள் பல தேனீக்கள் வந்தன. அவை ப்ளூபெர்ரி செடிகளை சுற்றின. பிறகு ஸ்ட்ராபெர்ரியையும் பார்த்தன. அதன் மனம் அவர்களை ஈர்த்தது. அவை மகிழ்ச்சியாக அதைச் சுற்றி பறந்தன. முதன்முறையாக ஸ்ட்ராபெர்ரி சிரித்தது. அதன் இதயம் லேசானது. சூரிய ஒளி அதன் பழங்களில் மின்னியது. அது மிகவும் அழகாக தெரிந்தது. ஆனால் சில ப்ளூபெர்ரிகள் அதை கவனிக்கவில்லை. அவர்கள் தங்கள் உலகில் மூழ்கியிருந்தனர். ஸ்ட்ராபெர்ரி மீண்டும் தனிமையை உணர்ந்தது. நான் இங்கே சேர்ந்தவள் அல்ல என்றது. அதன் மனம் மீண்டும் சோகமடைந்தது. அப்போது ஒரு வயதான ஆந்தை வந்தது. அது பல ஆண்டுகளாக தோட்டத்தை பார்த்து வந்தது. ஒவ்வொரு பழத்திற்கும் தனி சிறப்பு உண்டு என்றது. ஆனால் ஸ்ட்ராபெர்ரி இன்னும் யோசித்துக் கொண்டே இருந்தது. சில நாட்கள் அமைதியாக கடந்தன. மழை பெய்து தோட்டத்தை புத்துணர்ச்சியாக மாற்றியது. அனைத்து செடிகளும் மகிழ்ச்சியாக வளர்ந்தன. ஸ்ட்ராபெர்ரியும் உயரமாக வளர்ந்தது. ஆனால் அதன் மனக்கேள்வி தொடர்ந்தது. ஒரு நாள் ஒரு சிறுமி தோட்டத்திற்குள் வந்தாள். அவள் பழங்களை ரசித்துப் பார்த்தாள். ப்ளூபெர்ரிகளை பறித்தாள். பிறகு ஸ்ட்ராபெர்ரியை கண்டாள். அவளது கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. எவ்வளவு அழகான சிவப்பு பழம்
என்றாள் சிறுமி. அவள் மகிழ்ச்சியுடன் அதை ரசித்தாள். அந்த வார்த்தைகள் ஸ்ட்ராபெர்ரியின் மனதை தொட்டன. அந்த நாளிலிருந்து பலரும் வந்தனர். அவர்கள் ஸ்ட்ராபெர்ரியை ரசித்தனர். அதன் இனிமையை பாராட்டினர். ஸ்ட்ராபெர்ரி தன்னம்பிக்கை பெறத் தொடங்கியது. ஆனால் இன்னும் முழுமையாக இல்லை. ஒரு புயல் தோட்டத்தை தாக்கியது. கடுமையான காற்று வீசியது. பல ப்ளூபெர்ரி கிளைகள் நடுங்கின. சில பழங்கள் கீழே விழுந்தன. ஸ்ட்ராபெர்ரி சிறியதாக இருந்தாலும் உறுதியாக நின்றது. அதன் வேர்கள் நிலத்தை இறுகப் பற்றின. புயலை தாங்கிக் கொண்டது. அதை பார்த்த மற்ற செடிகள் வியந்தன. ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெர்ரிகளை தைரியமான இருக்க சொல்லி ஊக்கமளித்தது. புயல் முடிந்தபின் தோட்டம் அமைதியானது. ப்ளூபெர்ரிகள் ஸ்ட்ராபெர்ரிக்கு நன்றி சொன்னனர். அது அவர்களுக்கு தைரியம் தந்திருந்தது. முதன்முறையாக அவர்கள் அதை நண்பராக ஏற்றனர். ஸ்ட்ராபெர்ரியின் மனம் மகிழ்ந்தது. அன்றிரவு நட்சத்திரங்கள் பிரகாசித்தன. தேவதை மீண்டும் தோன்றினாள். இப்போது உன் மதிப்பு புரிகிறதா என்றாள். ஸ்ட்ராபெர்ரி மெதுவாக புன்னகைத்தது. காலங்கள் மாறின. தோட்டம் மேலும் அழகானது. ப்ளூபெர்ரிகளும் ஸ்ட்ராபெர்ரியும் சேர்ந்து வளர்ந்தனர். அவர்கள் கதைகளையும் கனவுகளையும் பகிர்ந்தனர். நட்பு மலர்ந்தது. ஒரு நாள் ஒரு முயல் வந்தது. அது மிகவும் சோகமாக இருந்தது. தனக்கு நண்பர்கள் இல்லை என்றது. ஸ்ட்ராபெர்ரி தனது கதையை சொன்னது. முயலுக்கு நம்பிக்கை பிறந்தது. அந்த முயல் மீண்டும் சிரிக்கத் தொடங்கியது. பல நாட்களுக்குப் பிறகு மனம் நிம்மதியாக இருந்தது. காற்று இனிமையாக வீசியது. நிலவு புன்னகைத்தது போல தோன்றியது. தோட்டம் மந்திரமாயிருந்தது. அடுத்த நாள் தோட்டத்தில் ஒரு பெரிய விழா நடந்தது. அனைத்து பழங்களும் கலந்து கொண்டனர். பாடல்கள் ஒலித்தன. மகிழ்ச்சி காற்றில் நிரம்பியது. ஸ்ட்ராபெர்ரியும் நடனமாடியது. ப்ளூபெர்ரிகள் ஒரு சிறப்பு பரிசு தந்தனர். அது நட்பின் அடையாளம். ஸ்ட்ராபெர்ரியின் கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தன. அந்த தோட்டம் அனைவருக்கும் ஒரு பாடம் ஆனது. வேறுபட்டவர்கள் கூட ஒன்றாக வாழலாம். அன்பு எல்லைகளை தாண்டும். தூடு வசந்த காலம் வந்தது. புதிய மலர்கள் தோட்டம் முழுவதும் மலர்ந்தன. ஸ்ட்ராபெர்ரி மகிழ்ச்சியுடன் அவற்றை வரவேற்றது. அந்த தோட்டம் அனைவருக்கும் ஒரு பாடம் ஆனது. வேறுபட்டவர்கள் கூட ஒன்றாக வாழலாம். அன்பு எல்லைகளை தாண்டும். தூடு வசந்த காலம் வந்தது. புதிய மலர்கள் தோட்டம் முழுவதும் மலர்ந்தன. ஸ்ட்ராபெர்ரி மகிழ்ச்சியுடன் அவற்றை வரவேற்றது. சிறு பழச்செடிகள் அதன் அருகில் வளர்ந்தன. ஒரு சிறிய ராஸ்பெர்ரி சோகமாக இருந்தது. தான் வேறுபட்டதாக உணர்ந்தது. ஸ்ட்ராபெர்ரி அதை ஆறுதல் கூறியது. ஸ்ட்ராபெர்ரி பொறுமையாக பதிலளித்தது. தனது அனுபவங்களை பகிர்ந்தது. உன் தனித்துவமே உன் பலம் என்றது ராஸ்பெர்ரி மகிழ்ச்சியடைந்தது. மாலை நேரத்தில் தங்க ஒளி பரவியது. பழங்கள் அனைத்தும் ஒளிர்ந்தன. தோட்டம் ஒரு மந்திர உலகம் போல தெரிந்தது. அனைவரும் ஒன்றாக மகிழ்ந்தனர். அன்பு எங்கும் நிறைந்தது. ஒரு பெரிய பறவை வானில் பறந்தது. அது தோட்டத்தின் அழகைக் கண்டு வியந்தது. இங்கு ஒற்றுமை வாழ்கிறது என்றது. அந்த வார்த்தைகள் அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்தின. காலம் பல ஆண்டுகள் கடந்தது. இன்றும் அந்த ப்ளூபெர்ரி தோட்டத்தில் காற்று இனிமையாக வீசுகிறது. அந்த தோட்டத்தில் ப்ளூபெர்ரி தோட்டமாக இல்லை. இன்னும் பல பெர்ரி பழங்கள் இருந்தன. பிளாக்பெர்ரி, ராஸ்பெர்ரி, ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி என பல பழங்கள் வாழ்ந்தன. வேறுபாடு என்பது குறை அல்ல, ஒரு வரம் என்பதை அவர்கள் நிரூபித்தனர். அன்பும் நட்பும் அந்த தோட்டத்தை என்றென்றும் ஒளிரச் செய்கின்றன. ஏனெனில் உண்மையான அழகு நம்மாக இருப்பதில்தான் உள்ளது. ஹாய் குட்டீஸ், இன்று நாம் பார்க்க போகும் ஸ்டோரி ரொம்பவே ஹார்ட் டச்சிங் அண்ட் இன்ஸ்பைரிங் ஆக இருக்கும். ஒரு சிறிய செடி எப்படி ஒரு பெரிய கனவாக மாறியது தெரியுமா? வாங்க பார்க்கலாம். அழகான மலை கிராமத்தில் 5 வயது சிறுமி மீரா வாழ்ந்தாள். இயற்கையை மிகவும் நேசிக்கும் ஸ்வீட் கேரல் அவள். ஒரு நாள் அவளது அம்மா ஒரு சிறிய மல்பெர்ரி செடியை கொண்டு வந்தார். இது நம்முடைய ட்ரீம் ட்ரீ என்று அம்மா புன்னகையுடன் கூறினார். மீரா மகிழ்ச்சியுடன் அந்த செடியை நட்டாள். அவளுக்கு தெரியவில்லை, அந்த சிறிய செடி அவளது வாழ்க்கையையே மாற்றப் போகிறது. ஒரு சிறிய அன்பு ஒரு பெரிய அதிசயத்தை உருவாக்குமா? ஒவ்வொரு காலையிலும் மீரா செடிக்கு தண்ணீர் ஊற்றினாள். அதனுடன் பேசவும் ஆரம்பித்தாள். நீ பெரிய மரமாக வளர வேண்டும் என்று உற்சாகமாக சொல்வாள். காற்று மெதுவாக இலைகளை அசைத்தது. அது நிச்சயம் என்று பதில் சொல்வது போல இருந்தது. இருவருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகத் தொடங்கியது. ஒரு நாள்
கிராமத்தில் அழகான மழை பெய்தது. மீரா மழை துளிகளில் நின்று செடியை ரசித்தாள். பச்சை நிற இலைகள் வைரம் போல மின்னின. சிறிய செடி மகிழ்ச்சியில் டான்ஸ் ஆடுவது போல இருந்தது. அதை பார்த்த மீராவின் இதயமும் சந்தோஷத்தில் மலர்ந்தது. இது ஒரு புதிய தொடக்கமாக இருந்தது. ஆண்டுகள் மெதுவாக கடந்து சென்றன. மீராவும் வளர்ந்தாள், செடியும் வளர்ந்தது. பள்ளியில் நடந்த எல்லாவற்றையும் மரத்திடம் கூறுவாள். சந்தோஷமும் சோகமும் அதனுடன் பகிர்ந்தாள். மரம் அவளின் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக மாறியது. அவர்களின் பந்தம் நாளுக்கு நாள் வலுவடைந்தது. ஒரு காலை மீராவுக்கு காத்திருந்தது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். மரத்தில் சிறிய ஊதா நிற மல்பெர்ரி பழங்கள் தோன்றின. மீராவின் கண்கள் ஆச்சரியத்தில் பெரிதானது. அம்மா, பழங்கள் வந்துவிட்டன என்று மகிழ்ச்சியில் கத்தினாள். அம்மா அவளை அன்பாக அணைத்தார். அந்த நாள் குடும்பத்தின் மோஸ்ட் மெமரபிள் டே ஆனது. அவர்களின் கனவு மெதுவாக நனவாக ஆரம்பித்தது. மீரா முதல் மல்பெர்ரி பழத்தை சுவைத்தாள். அது தேனை விட இனிப்பாக இருந்தது. அம்மாவும் சுவைத்து மகிழ்ந்தார். சில பழங்களை அண்டை வீட்டாருக்கும் கொடுத்தனர். அனைவரும் அந்த சுவையை ரசித்து பாராட்டினர். மல்பெர்ரி பழம் கிராமத்தின் ஃபேவரிட் ஃப்ரூட் ஆனது. இந்த பழங்களால் ஏதாவது செய்யலாமே என்று அம்மா யோசித்தார். மீராவின் கண்கள் பிரகாசித்தன. அவர்கள் ஜாம் தயாரிக்க முடிவு செய்தனர். முதன்முறையாக கிச்சனில் டீம் ஒர்க் செய்தனர். வீடு முழுவதும் இனிய மனம் பரவியது. ஒரு புதிய பிசினஸ் ஸ்ட்ரீம் பிறந்தது. அவர்களின் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட் எப்படி இருந்தது தெரியுமா? ஊதா நிற ஜாம் கண்ணாடி பாட்டில்களில் நிரப்பப்பட்டது. மீரா அழகான லேபிள் வரைந்தாள். மீராவின் மல்பெர்ரி ஜாம் என்று பெருமையாக எழுதினாள். அம்மா அதை பார்த்து மகிழ்ச்சியில் சிரித்தார். அந்த சிறிய பாட்டிலில் ஒரு பெரிய கனவு இருந்தது. அவர்களின் ஜர்னி அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. அடுத்த வாரம் அவர்கள் கிராம சந்தைக்கு சென்றனர். சிறிய மேசையில் ஜாம்பாட்டில்களை அடுக்கினர். மக்கள் ஆர்வமாக வந்து பார்த்தனர். சிலர் வாங்கிச் சுவைத்தனர். அனைவரும் வா என்று பாராட்டினர். மீராவின் முகத்தில் நம்பிக்கையின் ஒளி தெரிந்தது. முதல் நாளிலேயே அனைத்து ஜாம்களும் விற்றுப்போனது. மீரா மகிழ்ச்சியில் துள்ளினாள். அம்மாவின் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் வந்தது. அவர்களின் உழைப்பு பலன் தர ஆரம்பித்தது. இது வெறும் பிகினிங் மட்டுமே. இன்னும் பெரிய வெற்றிகள் காத்திருந்தன. ஒரு சக்சஸ் கிடைத்த பிறகு என்ன நடந்தது தெரியுமா? இன்னும் பெரிய சர்ப்ரைஸ் காத்திருந்தது. ஜாமுடன் சேர்த்து பழச்சாறும் தயாரிக்க முடிவு செய்தனர். புதிய பாட்டில்கள் சந்தையில் அழகாக மின்னின. மக்கள் தூர கிராமங்களிலிருந்தும் வந்து வாங்கத் தொடங்கினர். மீராவின் பெயர் மெதுவாக எல்லா இடங்களிலும் பரவியது. ஒரு சிறிய மரம் இப்போது பெரிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொண்டிருந்தது. ஆனால் குட்டீஸ், எல்லா கதைகளிலும் ஒரு சேலஞ்ச் இருக்கும் இல்லையா? ஒரு வருடம் கடுமையான வறட்சி கிராமத்தை தாக்கியது. மல்பெர்ரி மரத்தின் இலைகள் வாட ஆரம்பித்தன. அதை பார்த்த மீராவின் மனம் உடைந்தது. என் நண்பனை நான் காப்பாற்றுவேன் என்று உறுதியுடன் கூறினாள். அவள் ஒருபோதும் நம்பிக்கையை இழக்கவில்லை. அதுவே ஒரு உண்மையான நண்பனின் அடையாளம். காலம் வேகமாக ஓடியது. நம்ம குட்டி மீரா இப்போது எப்படி இருக்கிறாள் தெரியுமா? ஆண்டுகள் கடந்து மீராவுக்கு 18 வயது ஆனது. அழகான உழைப்பான இளம்பெண்ணாக வளர்ந்தாள். மல்பெர்ரி மரமும் மிகப்பெரிய மரமாக மாறியது. அதன் நிழல் முழு தோட்டத்தையும் மூடியது. இருவரும் சேர்ந்து வளர்ந்திருந்தனர். அவர்களின் நட்பு இன்னும் அழகாக இருந்தது. அவர்கள் நகர சந்தைக்கும் செல்ல ஆரம்பித்தனர். ஜாம், ஜூஸ், இனிப்பு பலகாரம் என பல பொருட்கள் தயாரித்தனர். மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாங்கினர். அவர்களின் ப்ராடக்ட்ஸ் மிகவும் பிரபலமானது. வருமானமும் தொடர்ந்து அதிகரித்தது. மீராவின் பிசினஸ் வெற்றி பாதையில் சென்றது. மீரா இப்போது என்ன செய்யப் போகிறாள்? பலர் கடைக்கு வரவில்லை. அவள் மிகவும் வருத்தமடைந்தாள். அன்று இரவு மரத்தின் கீழ் அமர்ந்தாள். நான் தோற்றுவிட்டேனா என்று சோகமாக கேட்டாள். கண்ணீர் அவள் கன்னத்தில் வழிந்தது. ஆனால் அவளுக்காக இன்னும் ஒரு அதிசயம் காத்திருந்தது. அப்போது மரத்தின் இலைகள் மெதுவாக சலசலத்தன. பல ஆண்டுகளுக்கு முன் கேட்ட அந்த இனிய குரல் மீண்டும் ஒலித்தது. உண்மை எப்போதும் வெல்லும். விடாமுயற்சி செய், நம்பிக்கையை இழக்காதே என்றது. மீராவின் மனதில் மீண்டும் தைரியம் பிறந்தது. அவள் எழுந்து நின்றாள். மீண்டும் போராட தயாரானாள். கோபத்தால் அல்ல, நல்ல மனத்தால் வெல்ல முடியும் என்பதை மீரா நிரூபித்தாள். அடுத்த நாள் சில ஜாம் பாட்டில்களை இலவசமாக வழங்கினாள். மக்கள் மீண்டும் அவளது ஜாமை சுவைத்தனர்.
அதன் தரமும் சுவையும் அவர்களை ஆச்சரியப்படுத்தியது. மெதுவாக அவர்களின் சந்தேகங்கள் மறைந்தன. உண்மை மீண்டும் அனைவரின் மனதிலும் இடம்பெற்றது. மீராவின் மீது இருந்த நம்பிக்கை திரும்பியது. பொய் எவ்வளவு நாள் மறைந்து இருக்கும்? வதந்தி பரப்பிய வியாபாரியின் செயல் வெளிச்சத்திற்கு வந்தது. கிராம மக்களும் வாடிக்கையாளர்களும் உண்மையை அறிந்தனர். அவன் மிகவும் வெட்கப்பட்டான். ஆனால் மீரா கோபப்படவில்லை. அவனை மன்னித்து புன்னகைத்தாள். அவளது நல்ல மனம் அனைவரையும் கவர்ந்தது. ஒரு நாள் அவளது வாழ்க்கையை மாற்றிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. நகரத்திலிருந்து ஒரு பெரிய வணிகர் வந்தார். மீராவின் ஜாம்களை சுவைத்தார். அதன் அற்புதமான சுவை அவரை கவர்ந்தது. உடனே ஒரு பெரிய பிசினஸ் டீல் வழங்கினார். மீராவின் கண்கள் மகிழ்ச்சியில் மின்னின. அவளது கனவு இன்னும் உயர பறக்கத் தொடங்கியது. ஒரு சிறிய மேசையில் தொடங்கிய முயற்சி இப்போது எவ்வளவு பெரியதாக மாறியது பாருங்கள். அவர்கள் ஒரு சிறிய தொழிற்சாலை தொடங்கினர். அதற்கு மல்பெர்ரி வீடு என்று பெயர் வைத்தனர். கிராம இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைத்தது. பல குடும்பங்களின் வாழ்க்கை முன்னேறியது. கிராமம் முழுவதும் வளர்ச்சி காணப்பட்டது. மீராவின் வெற்றி அனைவருக்கும் நன்மை செய்தது. வெற்றி பெற்ற பிறகும் மீரா மறக்காத ஒரு நண்பன் இருந்தான். அவள் தினமும் மல்பெர்ரி மரத்தை பார்க்க வந்தாள். அதன் அடியில் அழகான மலர்களை வைத்தாள். நீ இல்லையென்றால் இது எதுவும் சாத்தியமில்லை என்றாள். மரம் காற்றில் மெதுவாக ஆடியது. அது மகிழ்ச்சியுடன் சிரிப்பது போல இருந்தது. நன்றியுணர்வுதான் அவளின் மிகப்பெரிய செல்வம். முழு கிராமமும் கொண்டாடிய ஒரு ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல், மல்பெர்ரி விழா என்ற புதிய கொண்டாட்டம் உருவானது. கிராமம் முழுவதும் வண்ண விளக்குகள் ஏற்றப்பட்டன. குழந்தைகள் பாடியும் ஆடியும் மகிழ்ந்தனர். மக்கள் அனைவரும் ஒன்றாக கொண்டாடினர். மீரா சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டாள். அந்த நாள் கிராமத்தின் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக இருந்தது. விழாவில் மீரா ஒரு அழகான உரை நிகழ்த்தினாள். ஒரு சிறிய செடி என் வாழ்க்கையை மாற்றியது என்றாள். கனவுகளை அன்புடன் வளர்த்தால் அவை நிஜமாகும். விடாமுயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம் வரும். அனைவரும் பலமாக கைத்தட்டினர். பல குழந்தைகள் புதிய கனவுகளுடன் வீடு திரும்பினர். ஒரு கதை முடியும் போது இன்னொரு கதை தொடங்கியது. மல்பெர்ரி மரத்தின் அருகில் ஒரு புதிய செடி முளைத்தது. மீரா அதை அன்புடன் கவனமாக எடுத்தாள். அதை ஒரு சிறுமிக்கு பரிசாக கொடுத்தாள். இதையும் அன்புடன் வளர்த்து காப்பாற்று என்றாள். அந்த சிறுமியின் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. ஒரு புதிய கனவின் விதை மீண்டும் விதைக்கப்பட்டது. குட்டீஸ், இந்த அழகான கதையின் எண்டிங்க பார்க்க தயாரா? சூரியஸ்தமனத்தில் மீரா மரத்தின் கீழ் நின்றாள். 18 வயது இளம்பெண்ணாக தனது பயணத்தை நினைத்தாள். ஒரு சிறிய செடியிலிருந்து ஒரு பெரிய கனவு உருவானது. அன்பு, நம்பிக்கை, விடாமுயற்சி இருந்தால் எதுவும் சாத்தியம் என்பதை அவள் நிரூபித்தாள். பொன்னொளியில் மின்னிய மல்பெர்ரி மரம் புதிய தலைமுறையின் கனவுகளை ஆசீர்வதித்தது. அவ்வாறு மீராவும் அவளது கனவு மரமும் அனைவரின் மனதிலும் என்றும் வாழ்ந்தன.